உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. நீயா? நான் தான் எப்படி கண்டுபிடிச்ச? இந்த ஊர்ல வேற எவனுக்கும் இந்த மாதிரி மூஞ்சியை மூடிட்டு சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. கொரியர் எப்ப வந்து எடுக்க போற? 2 நாள் கழிச்சு வந்து எடுக்கிறேன் போ. 2 நாள் கழிச்சு வந்தா ஊருக்கு போன முதலாளி திரும்பி வந்துடுவாரு. இப்பயே வர்றேன்யா, நீ போ. ராகேஷ், என்ன பார்த்த உடனே குளிரக்கூடாதுன்னு கதவை சாத்திரியே. இதாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன? ஊர்ல டீ கடையில இருந்து பேங்க் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்க. கொடுக்குறாங்க, வாங்குறேன். என்ன பண்றது? இன்னைக்கு கடன், நாளைக்கு ரொக்கம்னு சொல்றாங்க. வாங்கி வாங்கி பாக்குறேன், ரொக்கம் வர மாட்டேங்குது. அதான் மறுபடியும் கடனே வாங்குறேன். ₹1 ₹2 இல்ல, உங்க தாத்தா கிட்ட 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து காலி பண்ணிருக்கேன். ஃபாரின் போனேன்ல. ஆமா, ஸ்பெயினுக்கு போனேன். அங்கே யார் உங்க அப்பனா இருக்கான்? போடா. திராட்சை சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அப்புறம் இங்க வந்து பார்த்தா மேனேஜர் சொல்றான், அதோட நல்ல செடி இருக்கு, அதை போட்டு பாருங்கண்ணா. சரி, அதை சாகுபடி பண்ணலான்னாக்க செடி மட்டும் குப்புன்னு வளருது, காயையும் காணும், கனியையும் காணும். அப்புறம் கடிச்சு பார்த்தா அது கஞ்சா செடின்னு தெரியுது. அப்புறம் போலீஸ் தெரிஞ்சு கேஸ் ஆகி தீய வச்சு கொளுத்தி. சரி, அதை விட சுவிட்சர்லாந்து போனி, அது எதுக்கு? ஜாலி ட்ரிப்பா? ஜோலி ட்ரிப்டா. 100 கறவை மாடு வாங்கி விட்டா நல்ல காசுன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலே 60 மாட்டுக்கு அந்த்ராக்ஸ் வியாதி வந்து செத்து போச்சு. சரி, நீங்க இருந்து வீணா ஊர் சுத்த வேணா, முதல்ல சென்னை கிளம்பு.